திமுக கூட்டணி வந்து 2026 வந்து மைனஸ் ஆகும்னு விஜய் பேசியிருக்காரு. யார் விஜய் பேசியிருக்காரு? சரி சரி சரி, அதுதான் ஒன்று. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ரொம்ப மக்களுக்கான திட்டங்கள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் 2020 பொறுத்து வந்து பாருங்க, கண்டிப்பாக நம்முடைய திமுக ஆட்சி 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறும், அது உறுதி. இல்ல, அது நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் இல்ல, அதுதான் விளக்கம் கொடுத்துட்டார்ல. ரொம்ப அதிக கன அடி தண்ணீர் வந்ததுனால அது பாலோட உடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டார். இயற்கை சீற்றத்துக்கு முன்னாடி எவ்வளோ சீரிய முறையில் கட்டினா கூட அந்த தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாதனால அது உடஞ்சிருக்குன்னு அவர் சொல்லிட்டார். ஆமா, சொன்னாங்கல்ல, உங்களுக்கு தான் தெரியும்ல. இல்ல இல்ல, எல்லாம் கரெக்டான முறையில் நீங்க அது ஒரு பேட்டி கூட ஒருத்தங்க லேடி கூட கொடுத்துருப்பாங்க. முன்னாடியே முன்னறிவிப்பெல்லாம் எல்லாத்தையும் தெளிவாக நம்முடைய ஆட்சியாளர்கள் சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே தண்ணியெல்லாம் வெளியே விட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் அரசியல் படுத்துறதுக்காக சிலது பண்றது. அது அவரோட கட்சி ரீதியா அவங்க பண்ணலப்பா. அவரு புக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் உங்களுக்கு தெரியுமா எல்லாமே.